இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். இறங்கி இந்த வேளையை ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அல்லேலூயா. இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த லோத்து இவரை குறித்து 2 பேதுருவின் புத்தகத்திலே நாம் இப்படி படிக்கிறோம் பாருங்கள். 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நான் படிக்கிறேன். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, இப்படி ஒரு சாட்சியை இந்த லோத்துவை குறித்து நாம் படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் 17, 18 வசனங்களை சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் ரகசியங்களை, இனி சம்பவிக்க போகிறதை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறது நாம் படிக்கிறோம். காரணம், அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நாம் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறதை பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஆனாலும் இந்த ஆபிரகாம் விடவில்லை. மறுபடியும் அவர் கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால்
அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அன்பானவர்களே, ஆனால் இப்பொழுது அந்த சோதோம் கொமோராவிலே ஒரு லோத்து, அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள், அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறதை பாருங்கள். ஒருபுறம் ஆபிரகாம் திறப்பிலே நின்று அவர் போராடுகிறதையும், இன்னொரு புறம் அந்த அழிவில் அகப்பட்ட லோத்துவினுடைய குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுகிறதை நாம் படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாயிருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 21வது வசனத்திலே, அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். அன்பானவர்களே, ஆனால் அந்த இடத்திற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தாலும் 30வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து. ஏனென்றால் அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், அவர் சோவாரை அழிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது லோத்துவால் அங்கு இருக்க முடியவில்லை, அது அழிவுக்கு ஏதுவான இடம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனுடனே கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் மலைக்கு அழைத்தது கர்த்தரோடு சஞ்சரிப்பதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. எந்த மனிதன் ஆண்டவரோடு நடக்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தருடைய வழியை காத்து கொள்ளுகிறானோ, அவனுடைய வாழ்வில் தான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காரியத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் என்று சொன்னாரே, ஆண்டவரே உம்முடைய வழிகளில் என்னை கரம் பிடித்து நடத்தும் என்று, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். நானே வழி என்று சொன்னீரே, இறங்கி ஒவ்வொருவரும்
உம்மை பின்பற்றுகிற பாக்கியத்தை தந்து ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.